கண்ணை சுற்றி கருப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன? அதே மாதிரி வந்து லாட் ஆஃப் பீப்புள் தே ஹாவ் வாயை சுற்றி கருப்பும்பாங்க. அந்த அப்பர் லிப் லோவர் லிப்பில் கருப்பு இருக்கும். அதையும் தாண்டி வந்து மங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸில் அது ஒரு கருப்பு இருக்கும். ஸோ வெரைட்டிஸாக வந்து ஷேட்ஸ் மாறி இருக்கிற ஃபேஸுக்கு ஒரு ப்ளீச் தேவையாக இருக்கும்னு நினைக்கிறது எல்லாருமே நினைப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஹர்பலாக ஒரு ஃபேஷியல் ப்ளீச் பண்ணி பார்க்கலன்னா, ஹர்பலான்னு நினைக்கும்போது ஹர்பலாக எது கொடுக்கும் அந்த ப்ளீச்சிங் எஃபெக்டை அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். See, there are bleaching agents அப்படின்னு சொல்லி இயற்கையிலேயே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, தேன் அது வந்து இயற்கையாகவே வந்து ஒரு இட்ஸ் அ ஹெர்பல் ப்ளீச்சுன்னு சொல்லலாம். நம்ம முகத்தில் அது வந்து கிடைக்கும். தேன் ஒன்றும், அதே மாதிரி பச்சை கற்பூரம் ஒன்றும், இட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜெண்ட். அதே மாதிரி பொட்டேட்டோ, தட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜெண்ட். இப்போது அதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம எதை எடுத்து ஒரு ஃபேஷியல் ப்ளீச்சாக அப்ளை பண்ண முடியும்னாக்கா, தேனெல்லாம் போட்டு பண்ண முடியாது. யூ கேன் ஆட் ஹனி அப்படின்னு சொல்லலாம் வழி ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு தேனை உபயோகப்படுத்த முடியாது. ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ, அந்த பொட்டேட்டோவோட பவுடர் நல்லா காய வச்சு அதை பவுடர் பண்ணி அது ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக அதை வச்சுப்போம். அந்த பொட்டேட்டோ பவுடரோட கூட வந்து அது வெறும் சும்மாவே வந்து ஒரு கலரில் மாற்றம் மட்டும் கொண்டு வந்தால் ஃபேஸ் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணும்படியாக ஓட்ஸ் போடுறது, அதே மாதிரி வெள்ளரி விதை போடுறது, பாப்பி சீட்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அந்த பவுடர் பண்ணி அதை வந்து நம்ம மில்கில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. முதல்ல கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மூக்கு, யூ கேன் ஹாவ் அரவுண்ட் த நோஸ், அதை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 2 அப்பர் லிப் லோவர் லிப்பு கீழே. இஃப் யூ ஹாவ் அந்த மங்கு மாதிரி சீக்ஸில் இருந்ததுன்னா அதில் முதல்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேர் யூ ஹாவ் த இஷ்யூ இன் த ஃபேஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட்.